கேள்வி எண் 70. மெல்லுடலி தொகுதியை மற்ற முதுகெலும்பற்றவையிலிருந்து எதன் மூலம் வேறுபடுத்தலாம்? 1. இருபக்க சமச்சீர் மற்றும் புறத்தோல். 2. ஒரு மாண்டில் மற்றும் செவுள்கள். 3. ஓடு மற்றும் பிரிக்கப்படாத செவுள்கள். 4. ஒரு மாண்டில் மற்றும் பிரிக்கப்படாத உடல். சரியான பதில் 4. ஒரு மாண்டில் மற்றும் பிரிக்கப்படாத உடல். கேள்வி எண் 71. மெல்லுடலிகளில் செவுள்களின் செயல்பாடு என்ன? 1. சுவாசம். 2. கழிவு வெளியேற்றம். 3. இனப்பெருக்கம். 4. 1 மற்றும் 2 இரண்டும். சரியான பதில் 4. 1 மற்றும் 2 இரண்டும். கேள்வி எண் 72. ராடுலா என்பது 1. பாதுகாப்பு உறுப்பு. 2. கழிவு உறுப்பு. 3. சுரண்டும் உறுப்பு அல்லது ரம்ப உறுப்பு. 4. இனப்பெருக்க உறுப்பு. சரியான பதில் 3. சுரண்டும் உறுப்பு அல்லது ரம்பம் போன்ற உறுப்பு. கொஸ்டின் நம்பர் 73. உடற்குழி எதில் இல்லை? 1. டீனியா மற்றும் டீனோபிளானா. 2. ஆஸ்காரிஸ் மற்றும் பாசியோலா. 3. டீனியா மற்றும் ஹிருடினரியா. 4. பைலா மற்றும் பாசியோலா. சரியான பதில் 3. டீனியா மற்றும் ஹிருடினேரியா. கேள்வி எண் 74. ஸ்குவிட், கணவாய் மீன் மற்றும் ஆக்டோபஸ் எந்த தொகுதியை சேர்ந்தவை? 1. கணுக்காலிகள். 2. முட்தோலிகள். 3. மெல்லுடலிகள். 4. டீனோபோரா. சரியான பதில் மெல்லுடலிகள். கேள்வி எண் 75. கடல் முயல் எதன் பொதுவான பெயர்? 1. செப்பியா. 2. ஆக்டோபஸ். 3. அப்ளீசியா. 4. டோரியா. சரியான பதில் அப்ளீசியா. 3. அப்ளீசியா. கேள்வி எண் 76. கூம்புக்கும் மாண்டிலுக்கும் இடையிலான இடைவெளி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? 1. உள்ளுறுப்பு தொகுப்பு. 2. மாண்டில் குழி. 3. கூம்பு குழி. 4. தசைக்குழி. சரியான பதில் 2. மாண்டில் குழி. கேள்வி எண் 77. மெல்லுடலி தொகுதி உறுப்பினர்கள். 1. இருபக்க சமச்சீர் கொண்டவை. 2. மூவடுக்கு கொண்டவை. 3. ஈரடுக்கு கொண்டவை. 4. 1 மற்றும் 2 இரண்டும். சரியான பதில் 4. 1 மற்றும் 2 இரண்டும். இருபக்க சமச்சீர் கொண்டவை மற்றும் மூவடுக்கு கொண்டவை. மெல்லுடலி தொகுதி உறுப்பினர்கள் இருபக்க சமச்சீர் கொண்டவை மற்றும் மூவடுக்கு கொண்டவை. கேள்வி எண் 78. பிங்க் டேட்டாவின் பொதுவான பெயர்? 1. முத்துச்சிப்பி. 2. ஆப்பிள் நத்தை. 3. டஸ்க் ஷெல். 4. கைட்டன். சரியான பதில் 1. முத்துச்சிப்பி. கேள்வி எண் 79. இறகு போன்ற செவுள்கள் எதில் உள்ளன? 1. மாண்டில் குழி. 2. தலை. 3. உள்ளுறுப்பு தொகுப்பு. 4. தசையால் ஆன கால். சரியான பதில் 1. மாண்டில் குழி. கேள்வி எண் 80. தலை, கால் மற்றும் உள்ளுறுப்பு தொகுப்பு இந்த பண்புகளின் சேர்க்கை எதன் தனித்துவமான அம்சம்? 1. முட்தோலிகள். 2. மெல்லுடலிகள். 3. கணுக்காலிகள். 4. வளைதசை புழுக்கள். சரியான பதில் 2. மெல்லுடலிகள். கேள்வி எண் 81. செப்பியா பொதுவாக எவ்வாறு அழைக்கப்படுகிறது?
1 நட்சத்திர மீன், 2 ஜெல்லி மீன், 3 கணவாய் மீன், 4 வெள்ளி மீன். சரியான பதில் 3 கணவாய் மீன். கொஸ்டின் நம்பர் 82. மெல்லுடலிகளில் உணர்வு நீட்சிகள் எங்கு உள்ளன? 1 பின்புற தலைப்பகுதி, 2 தசையால் ஆன பாதம், 3 முன்புற தலைப்பகுதி, 4 உள்ளுறுப்பு தொகுப்பு. சரியான பதில் 3 முன்புற தலைப்பகுதி. முத்தோலிகள். கொஸ்டின் நம்பர் 83. நீர் வாஸ்குலார் அமைப்பு எதில் உள்ளது? 1 செப்பியா, 2 லாலிகோ, 3 அஸ்டீரியஸ், 4 சைக்கான். சரியான பதில் 3 அஸ்டீரியஸ். கேள்வி எண் 84. முத்தோலிகளின் வளர்ச்சி 1 மறைமுகம், 2 நேரடி, 3 1 மற்றும் 2 இரண்டும், 4 சுதந்திரமாக நீந்தும் லார்வா இல்லாமல். சரியான ஆன்சர் 1 மறைமுக வளர்ச்சி. கேள்வி எண் 85. பின்வரும் எந்த விலங்கு முத்தோலிகள் தொகுதியைச் சேர்ந்தது அல்ல? 1 கடல் வெள்ளரி, 2 கடல் முள்ளலி, 3 கடல் லில்லி, 4 கடல் விசிறி. சரியான பதில் 4 கடல் விசிறி. கேள்வி எண் 86. பின் வருவனவற்றுள் எது ஆர சமச்சீர் முதிர் விலங்குகளிலும் இருபக்க சமச்சீர் லார்வாக்களிலும் உள்ளது? 1 முத்தோலிகள், 2 ஊர்வன, 3 இருவாழ்வி, 4 வேர்புழுக்கள். சரியான பதில் 1 முத்தோலிகள். முத்தோலிகள் ஆர சமச்சீர் முதிர் விலங்குகளிலும் இருபக்க சமச்சீர் லார்வாக்களிலும் காணப்படுகிறது. கேள்வி எண் 87. முத்தோலிகளின் அகச்சுரப்பு 1 கைட்டினஸ், 2 சிலிகேசியஸ், 3 டியூசினின், 4 சுண்ணாம்பு. சரியான பதில் 4 சுண்ணாம்பு. கேள்வி எண் 88. முத்தோலிகள் 1 நன்னீர் வடிவங்கள், 2 பிரத்யேகமாக கடல்வாழ் உயிரினங்கள், 3 நன்னீர் மற்றும் கடல்வாழ் இரண்டும், 4 மேற்கூறியவற்றில் எதுவும் இல்லை. சரியான பதில் 2 பிரத்யேகமாக கடல்வாழ் உயிரினங்கள். அரைநாணிகள். கேள்வி எண் 89. அரைநாணிகளின் கழிவு நீக்க உறுப்பு 1 சுடர் செல்கள், 2 நெஃப்ரீடியா, 3 புரோபோசிஸ் சுரப்பி, 4 தண்டு. சரியான பதில் 3 புரோபோசிஸ் சுரப்பி. கேள்வி எண் 90. அரை நாணிகளில் இனப்பெருக்கத்தின் பொதுவான முறை எது? 1 வெளிப்புற கருத்தரித்தல், 2 உட்புற கருத்தரித்தல், 3 துண்டாதல், 4 கன்னி இனப்பெருக்கம். சரியான பதில் 1 வெளிப்புற கருத்தரித்தல். கேள்வி எண் 91. அரை நாணிகள் இப்போது முத்தோலிகளுக்கு அருகில் உள்ள முதுகு நாணுடையவைகள் அல்லாதவற்றுடன் வைக்கப்பட்டுள்ளன. ஏனெனில் 1 முதுகுத்தண்டு இல்லை, 2 ஒப்பர்குலம் இல்லை. ஒப்பர்குலம் அப்படின்னா செவில் மூடி, செவில் மூடி இல்லை, ஒப்பர்குலம் உள்ளது, செவில் மூடி உள்ளது. ஸ்டொமட்டோகார்டு இல்லை. 4 இதயம் இல்லை. சரியான பதில் 1 முதுகுத்தண்டு இல்லை. கேள்வி எண் 92. அரை நாணிகள் முன்பு எந்த தொகுதியின் கீழ் துணை தொகுதியாக கருதப்பட்டது? 1 முத்தோலிகள், 2 கணுக்காலிகள்,
3 மெல்லுடலிகள், 4 முதுகுநான் உடையவை. சரியான பதில் 4 முதுகுநான் உடையவை. கேள்வி எண் 93. பலனோகிளாசஸ் எந்த தொகுதியைச் சேர்ந்தது? 1 அரை நாணிகள், 2 வால் நாணிகள், 3 தலை நாணிகள், 4 வட்ட வாயின. சரியான பதில் 1 அரை நாணிகள். முதுகுநான் உடையவை. கேள்வி எண் 94. இருவாழ்வி வகுப்பில் சுவாசம் எதன் மூலம் நடைபெறுகிறது? 1 செவுள்கள், 2 நுரையீரல், 3 தோல், 4 இவை அனைத்தும். சரியான பதில் 4 இவை அனைத்தும். கேள்வி எண் 95. பின் வருவனவற்றுள் எது விஷமுள்ள பாம்பு? 1 நாஜா கோப்ரா, 2 பங்காரஸ் கிரைட், 3 வைப்பாரா வைப்பர், 4 இவை அனைத்தும். சரியான பதில் 4 இவை அனைத்தும். கேள்வி எண் 96. பின்வரும் எந்த விலங்கு கேள்வி எண் 96. பின்வரும் எந்த விலங்கு ஜோடி தாடையற்ற மீன்களை உள்ளடக்கியது? 1 மாக்ரல் அண்ட் ரோகு, 2 லாம்ப்ரே அண்ட் மிக்சின், 3 கப்பீஸ் அண்ட் மிக்சின், 4 லாம்ப்ரேஸ் அண்ட் ஈல்கள். சரியான பதில் 2 லாம்ப்ரே அண்ட் மிக்சின். கேள்வி எண் 97. பின் வருவனவற்றுள் எது முட்டையிட்ட சில நாட்களில் இறந்துவிடும்? 1 பெட்ரோமைசன், 2 பிராங்கியோஸ்டோமா, 3 டோலியோலம், 4 அசிடியா. சரியான பதில் 1 பெட்ரோமைசன். கேள்வி எண் 98. பின் வருவனவற்றுள் எது விஷமுள்ள கொடுக்கு கொண்டது மற்றும் குருத்தெலும்பு மீன்கள் வகுப்பை சேர்ந்தது? 1 லாபியோ, 2 மிக்சின், 3 கிளேரியாஸ், 4 ட்ரைகான். சரியான பதில் 4 ட்ரைகான். கேள்வி எண் 99. இவற்றில் எது வெப்ப இரத்த விலங்குகள் அல்ல? ஏப்டினோடைட்டஸ். 1 ஏப்டினோடைட்டஸ், 2 டெஸ்டிடோ, 3 கொலம்பா, 4 நியோபிரான். சரியான பதில் டெஸ்டிடோ, 2 டெஸ்டிடோ. கேள்வி எண் 100. பின் வருவனவற்றுள் எது பாலூட்டி வகுப்பின் பிரத்யேக பண்பு? 1 உட்புற கருத்தரித்தல், 2 முழுமையாக 4 அறைகள் கொண்ட இதயம் இருப்பது, 3 வெப்ப இரத்த விலங்கு, 4 தசைநார் உதரவிதானம் இருப்பது. சரியான பதில் 4 தசைநார் உதரவிதானம் இருப்பது. கேள்வி எண் 101. காற்றுப்பை எதில் உள்ளது? 1 கடற்குதிரை, 2 நாய் மீன், 3 நட்சத்திர மீன், 4 ரம்பம் மீன். சரியான பதில் 1 கடற்குதிரை. கேள்வி எண் 102. செவிப்பறை எதில் இல்லை? 1 ராணா, 2 இக்தியோபிஸ், 3 கால்களற்ற இருவாழ்வி, 4 மண்புழு. சரியான பதில் 4 மண்புழு. கேள்வி எண் 103. பாலூட்டிகளின் 2 முக்கிய அம்சங்கள் மற்ற முதுகெலும்புகளிலிருந்து அவற்றை வேறுபடுத்துவது? 1 முடி நிறைந்த தோல் மற்றும் முட்டையிடுதல், 2 முடி நிறைந்த தோல் மற்றும் பால் சுரப்பிகள், 3 பால் சுரப்பிகள் மற்றும் பற்கள், 4 காது மடல் மற்றும் பற்கள். சரியான பதில் 2 முடி நிறைந்த தோல் மற்றும் பால் சுரப்பிகள். கேள்வி எண் 104. பின்வரும் எந்த விலங்கு தொகுப்பு அனைத்தும் குட்டிகளை ஈனுகின்றன? 1 பிளாட்டிபஸ், பென்குயின், வவ்வால், நீர் யானை, 2 ஷ்ரூ, வவ்வால்,
பூனை பிளாட்டிபஸ். 3 கங்காரு நீலத்திமிங்கிலம் டால்பின் எலி. 4 சிங்கம் எலி திமிங்கிலம் கழுகு. சரியான பதில் 3 கங்காரு நீலத்திமிங்கிலம் டால்பின் எலி. கேள்வி 105 முதுகு நாணுடையவை தொகுதியைச் சேர்ந்த விலங்குகள் அடிப்படையாக எதன் இருப்பு மூலம் வகைப்படுத்தப்படுகின்றன? 1 முதுகுத்தண்டு. 2 முதுகுப்புற உள்ளீடற்ற நரம்பு வடம். 3 ஓரிணை தொண்டை செவில் பிளவுகள். 4 இவை அனைத்தும். சரியான பதில் 4 இவை அனைத்தும். கேள்வி எண் 106 பின் வருவனவற்றுள் எது பரப்பனவுடன் பொருந்தாத ஒன்று? 1 நிமாட்டிக் எலும்புகள். 2 குளிர் இரத்த விலங்குகள். 3 முட்டையிடுதல். 4 உட்புற கருத்தரித்தல். சரியான பதில் 2 குளிர் இரத்த விலங்குகள். கேள்வி 107 எது குளிர் இரத்த விலங்கு? 1 புறா. 2 பெரிய வெள்ளை சுறா. 3 கங்காரு. 4 பொதுவான டால்பின். சரியான பதில் 2 பெரிய வெள்ளை சுறா. கேள்வி எண் 108 பிளக்காய்டு செதில்கள் எதில் காணப்படுகின்றன? 1 ஸ்கோலியோடான். 2 ஹிப்போகாம்பஸ். 3 ஏஞ்சல் மீன். 4 கணவாய் மீன். சரியான பதில் 1 ஸ்கோலியோடான். கேள்வி எண் 109 முதுகு நாணுடையவைகளின் முதன்மை பண்புகளில் ஒன்று. 1 ஓரிணை நரம்பு வடம். 2 திடமான வயிற்றுப்புற நரம்பு வடம். 3 நரம்பு திரள் நரம்பு வடம். 4 முதுகுப்புற குழாய் நரம்பு வடம். சரியான பதில் 4 முதுகுப்புற குழாய் நரம்பு வடம். கேள்வி எண் 110 சால்மாண்ட்ரா ஒரு 1 இருவாழ்வி. 2 பறவை. 3 மெல்லுடலி. 4 முட்டோலி. சரியான பதில் 1 இருவாழ்வி. கேள்வி எண் 111 கிளி பிளாட்டிபஸ் மற்றும் கங்காரு இடையே பொதுவானது என்ன? 1 பற்கள் இல்லாத தாடை. 2 முட்டையிடுதல். 3 பால் சுரப்பி. 4 வெப்ப இரத்த விலங்கு. சரியான பதில் 4 வெப்ப இரத்த விலங்கு. கேள்வி எண் 112 முதுகெலும்பி குழுவில் இதயம் 3 அல்லது 4 அறைகள் கொண்டது. 1 மீன்கள். 2 இருவாழ்விகள். 3 ஊர்வன. 4 பறவைகள். சரியான பதில் 3 ஊர்வன. கேள்வி எண் 113 பின் வருவனவற்றுள் எது முட்டையிடும் விலங்கு? 1 புறா. 2 திமிங்கிலம். 3 வௌவால். 4 புலி. சரியான பதில் 1 புறா. கேள்வி எண் 114 கால்களற்ற இருவாழ்வி. 1 இக்தியோபிஸ். 2 ஹைலா. 3 ரானா. 4 சால்மாண்ட்ரா. சரியான பதில் 1 இக்தியோபிஸ். கேள்வி எண் 115 பின் வருவனவற்றுள் பறக்க முடியாத பறவை எது? 1 கொலம்பா. 2 நியோஃப்ரான். 3 டுட்ரித்தியோ. 4 கார்வஸ். சரியான பதில் 3 டுட்ரித்தியோ. கேள்வி எண் 116 பின் வருவனவற்றுள் நீர்வாழ் பாலூட்டிகளை அடையாளம் காணவும். 1 பாலினோப்டீரா. B ஈக்குவஸ். C டெல்பினஸ். D டீரோபஸ். E ஃபெலிஸ். 1 A மற்றும் C. 2 B மற்றும் D. 3 E மற்றும் 4 D மற்றும் E.
சரியான பதில் 1 ஏ மற்றும் சி. ஏ மற்றும் சி, தாலினோப்டிரா அண்ட் டெல்பினஸ். கேள்வி எண் 117. பறவைகளின் காற்றுப்பைகள் 1 உடலை வெப்பமாக வைத்திருக்கும், 2 இரத்த ஓட்டத்தை எளிதாக்கும், 3 உடல் வெப்பநிலையை பராமரிக்கவும், 4 உடல் எடையை குறைக்கவும். சரியான பதில் 4 உடல் எடையை குறைக்கவும். கேள்வி எண் 118. பாலூட்டிகள் தவிர அனைத்து முதுகுநான் நுழைவுகளிலும் இல்லாத பண்பு எது? 1 மார்பெலும்பு, 2 உடற்குழி, 3 பால் சுரப்பி, 4 முதுகுப்புற நரம்பு வடம். சரியான பதில் 3 பால் சுரப்பி. கேள்வி எண் 119. இருவாழ்விகள் ஊர்வனங்களுடன் பின்வரும் அனைத்து பண்புகளையும் பகிர்ந்து கொள்கின்றன. இதை தவிர: 1 வயிற்றுப்புற இதயம், 2 இருபால் மற்றும் முட்டையிடும், 3 வெளிப்புற கருத்தரித்தல் மற்றும் மறைமுக வளர்ச்சி, 4 குளிர் இரத்தம் அல்லது பாய்குலோதோம்கள். சரியான பதில் 3 வெளிப்புற கருத்தரித்தல் மற்றும் மறைமுக கருவளர்ச்சி. கேள்வி எண் 120. முதலை மற்றும் பெண்குயின் ஆகியவை திமிங்கிலம் மற்றும் நாய் மீன்கள் உடன் பின்வரும் எந்த அம்சத்தில் ஒத்தவை? 1 திடமான ஒற்றை மற்றும் முதுகுப்புற மைய நரம்பு மண்டலத்தை கொண்டிருத்தல், 2 முட்டையிட்டு அவை பொரிக்கும் வரை பாதுகாத்தல், 3 எலும்புக்கூட்டை கொண்டிருத்தல், 4 சில கட்டங்களில் செவில் பிளவுகள் இருப்பது. சரியான பதில் 4 சில கட்டங்களில் செவில் பிளவுகள் இருப்பது. கேள்வி எண் 121. பின் வருவனவற்றுள் எது பாலூட்டி வகுப்பைச் சேர்ந்தது அல்ல? 1 ஆர்னித்தோரிங்கஸ், 2 ஏப்டினோடைட்டஸ், 3 டீரோபஸ், 4 தாலினோப்டிரா. சரியான பதில் 2 ஏப்டினோடைட்டஸ். கேள்வி எண் 122. குதத்திற்கு பின் வால் எதில் காணப்படுகிறது? 1 முதுகுநான் அற்றவை, 2 முதுகுநான் உடையவை, 3 முதுகெலும்பற்றவை, 4 மேலே உள்ள அனைத்தும். சரியான பதில் 2 முதுகுநானுடையவை. கொஸ்டின் நம்பர் 123. துணை தொகுதிகள் வால்நாணிகள் மற்றும் தலைநாணிகள் பெரும்பாலும் எவ்வாறு குறிப்பிடப்படுகின்றன? 1 புரோட்டோகாரடேட்டுகள், 2 உரை உடலிகள், 3 முதுகெலும்புடையவை, 4 இவை எதுவுமில்லை. சரியான பதில் 1 புரோட்டோகாரடேட்டுகள். கொஸ்டின் நம்பர் 124. பின் வருவனவற்றுள் எது முட்டையிடும் பாலூட்டி? 1 ஆர்னித்தோரிங்கஸ், 2 டெல்பினஸ், 3 எலிபாஸ், 4 கேனிஸ். சரியான பதில் 1 ஆர்னித்தோரிங்கஸ். கொஸ்டின் நம்பர் 125. காது மடல் எதில் காணப்படுகிறது? 1 ஊர்வன, 2 பாலூட்டிகள், 3 பறவைகள், 4 இவை அனைத்து முதுகெலும்பிகளும். சரியான பதில் 2 பாலூட்டிகள். கேள்வி எண் 126. உடல் செதில்கள் மற்றும் இணைக்கப்பட்ட துடுப்புகள் இல்லாமல் இருப்பது? 1 வட்டவாயின, 2 குருத்தெலும்பு மீன்கள், 3 எலும்பு மீன்கள், 4 மேற்கூறியவற்றில் எதுவுமில்லை. சரியான பதில் 1 வட்டவாயின. கேள்வி எண் 127. கலோட்டஸ் மற்றும் கொலம்பா எந்த வகுப்பைச் சேர்ந்தவை? 1 பரப்பன மற்றும் ஊர்வன, 2 பரப்பன மற்றும் பாலூட்டி, 3 ஊர்வன மற்றும் பரப்பன, 4 பாலூட்டிகள் மற்றும் பரப்பன. சரியான பதில் 3 ஊர்வன மற்றும் பரப்பன. கேள்வி 128. எலும்பு மீன்களில் எத்தனை ஜோடி செவில் பிளவுகள் உள்ளன? 1 6 முதல் 15, 2 4 முதல் 15,
3, 4, 4, 6. சரியான பதில் 3, 4 ஜோடி செவில் பிளவுகள் எலும்பு மீன்களில் உள்ளன.